ஓகே, ஹாய் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ என்னோடய ஐடி கலெக்ஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்கின்ஸுக்கு போய்க்கலாம். M4A1 இந்த ஸ்கின்னு எனக்கு தெரியாது, இது ஹீரோய்க்கு வச்சதாக கொடுத்தாங்க. நிறைய இருக்குது, எல்லாம் நான் போட மாட்டேன். நெக்ஸ்ட் கேக் ஒன்று இருக்குது, நான் அது எப்படி பண்ண மாட்டேன், நல்லா ஆடாது. இதுவும் ஸ்கின் இல்லை, எதுவும் இல்லை. இதுக்கு ஒரு 3 ஸ்கின் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒன்று செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளாஸ்மாக்கு தான். இந்த பிளாஸ்மாக்கு நான் கஷ்டப்பட்டுலாம் எடுக்கல. இது எனக்கு ஒன்றும் தெரில, ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இந்த AGCO 46 ஹீரோய்க்கு வச்சு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கிங்ஃபிஷர் தான். இந்த கிங்ஃபிஷருக்கு இந்த ஸ்கின் தான், ஆனால் டைமிங் தான். நெக்ஸ்ட்டு G36 அதுக்கும் இந்த ஸ்கின். இது வந்து M14, இது செம்மையாக இருக்கும். இந்த கன்று ரேட் ஆஃப் ஃபயர், மேக்ஸிமம் டேமேஜ் எல்லாம் நிறைய கொடுக்கும். இது எஸ்கேஸ்க்கு ஒன்றுமே இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் டைமிங்கு உட் பேக்கருக்கு ஒரு 2 ஸ்கின் இருந்துச்சு, ஸ்கில் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச ஸ்கில் இதுதான். நிறைய அக்யூரிசிலாம் குறைச்சி விடும். ஆனால் மூமெண்ட் ஸ்பீடு இதில் செம்மையாக இருக்கும். அதனால சேட்டுக்கு ஒன்றுமே இல்லை, எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சேட்டு வின்செஸ்டருக்கு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்குது மிஷின் கனுக்கு. மிஷின் கனுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் கார்டுக்கு மட்டும் ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்த UMP தான். இதுவும் போய் அடைவோம், பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் அப்படியே தெரியாது, அப்படி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு அவ்வளோவா தெரியாது, காமிக்கிறேன். ஷார்ட் கனுக்கு இந்த M10 இந்த டபுள் பேரில் எதுவுமே இல்லை. சார்ஜ் பிஸ்டருக்கு ஒன்று இருக்குது, கனுக்கு ஒன்று இருக்குது, M590க்கு ஒன்று இருக்குது, 2 இருக்குது. AWMக்கு ஒன்று இருக்குது, M820க்கு ஒன்று இருக்குது, M4A1க்கு 2 இருக்குது. GMT4 ஹில் ஸ்னைப்பருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெசர்ட்டிகளுக்கு ஒன்று இருந்துச்சு, அது போயிடுச்சு போல். ஸ்கின் பர்மனெண்ட்டாக எங்கே போச்சுன்னு தெரில, கோல்டு கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட் கன்னு, இதுக்கு ஒரு ஸ்கின்னு பார்த்துக்கோங்க. அப்படியே M500க்கு, FF நைஃப்க்கு, இதுக்கு தான் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து ஐஸ் கன்று இதெல்லாம் ஓல்டு கன்று. சரி, இப்போ மில்லிக்கு போயிடலாம். அந்த பேனுக்கு இந்த ஸ்கின்லாம் இருக்குது, இது நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச ஸ்கின்னு இது வரைக்கும் இதுதான் கோல்டு என்கிட்ட இருக்கிறதுக்கு. இதுதான் ஆக்சுவலி நான் வந்து இப்போ 6 இயர்ஸ் ஓல்டு பிளேயர். எனக்கு இப்போ வயசு வந்து 11. இப்போ இதுக்கு நிறைய ஸ்கின் இது பணத்துக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கின் எனக்கெல்லாம் தெரியாது, பார்த்துக்கோங்க. பேட்டுக்கு நிறைய இது கட்டானாக்கு 2, அந்த கோக்குமா பூச்சியில் அது இது 2 தான். இப்போ ஃபிஷ்ஷுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஃபிஷ்ஷு என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் அது வேறு ஐடியில் இருக்கும். இது வந்து கிரனேட் பேட்லோ, பிக் பேட்லோ நல்லா இருக்கா, என் ஐடியில் நல்லா இருக்கும். இதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறதுனா க்ளோவாலுக்கு போயிடலாம். ஸ்மோக்டன் க்ளோவாலுக்கு என்கிட்ட 3 தான் இருக்குது. இன்னும் நிறைய டைமிங்கெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்கிட்ட 3 தான் இருக்குதுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வால்ட்டுக்குள்ளே போயிடலாம். வால்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா பண்டல்ஸ்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு அச்சம் ஒரு
நெக்ஸ்ட் இந்த ஹேர் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. அது வேர்ல்ட் கேரக்டர் வச்சு காட்டுறேன். இப்போ டொமாஸ்க்கு இது மாஸ்க்கு இது நிறைய இருக்குது மாஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு கண்ணு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷர்ட்டு பார்த்துக்கோங்க. என்கிட்ட அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலி என் பழைய ஐடியிலலாம் செம்மையாக இருக்கும். ஆனால் பாட் தான் பார்த்து கேம் ப்ளே கூட காட்டுறேன் இந்த வீடியோ முடிச்சுட்டு. பாட்டு தான் எப்படி இருந்தாலும் இது என் புது ஐடி. பேண்ட்டு கூட பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. ராஷ்டார் ஷூலாம் பார்த்துக்கோங்க. இதில் ஒன்று வச்சு பார்த்துக்க முடியாது. பார்த்துக்கிங்களா? இப்போது எனக்கு பிடிச்சது வந்து நான் இப்படி தான் அவுட்ஃபிட் வச்சுப்பேன். வெயிட் பண்ணுங்க. ஃப்ரீ ஸ்டைல் அவுட்ஃபிட்டு என் ஐடி கூட இப்படி பார்த்துக்கோங்க. பழைய ஐடியெலாம் இல்லை, புது ஐடி தான். புது ஐடியில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட பழைய ஐடி காமிச்சிடலாம். அது என்னோட லிஸ்ட்லேயே இருக்கும். இருங்க, என் அக்காவை இதுதாங்க என்னோட பழைய ஐடி. ஆக்சுவலி இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன். முன்னாடிலாம் நான் தான் வச்சுருப்பேன். அதனால் 7 years ஓல்டு போயிடுச்சு. சரியான ஐடி கழிச்சிட்டு என்னத்தான் இருந்தாலும் இந்த ஐடியா மிஸ்டேக் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், இப்போ நான் என்னோடய கேம் பிளே காமிச்சிடுறேன். என் அக்காவை கூப்பிட்டு. என் அக்கா வர மாட்டேங்க, பாதி ஃப்ரெண்ட்ஸுக்கு வர மாட்டுறாங்க. சரி, ஒன்று போடலாம். இப்போ பாருங்க guys, நல்லா என் கேம் பிளே நல்லா இருக்கு. ஓ சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, இதோ யூடியூபா? ஹேங் ஆகுது guys. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட கேட்டு பாருங்க. இப்போ எனக்கு ஹேங் ஆயிடுச்சுன்னா, ஐயோ இதுங்க இருங்க, எனக்கு ஹேங் ஆகுது. நான் போய் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். ஓகே, இப்போ ஒரு மேட்ச் போகலாம். ஹேங் மட்டும்தான் ஆகும், ஆனால் ஒன் டாப்லாம் பக்காவாக நான் அடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட கேட்டு பாருங்க. நெட் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே ஒன் டாப்லாம் பக்கம்.
இருங்க கைஸ். எனக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் கைஸ். என்னோடய கேம் பிளே இப்போ நல்லாவே இல்லை கைஸ். ஃபோன் வேறு உடஞ்சிருக்குது. ஆனால் என் பிசியில் வேணால் அடுத்த லைக்குமே அந்த மாதிரி போட்டுறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.